வணக்கம் நேயர்களே, இது இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக காயத்ரி மோகன். கேரள மாநிலம் பத்தனந்திட்டாவில் வேகமாக சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதி நின்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதை பார்க்கலாம். வழக்கமாக திருடர்கள் வீட்டில் இருக்கும் நகை பணத்தைத்தான் கொள்ளையடிப்பாங்க. ஆனா ஹரியானால ஒரு வினோத திருட்டு நடந்திருக்கு. என்ன பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் சண்டிகரில் டூ வீலரில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த 2 பேர் வீட்டிற்கு முன்பாக இருந்த நீல வண்ண குப்பை தொட்டியினை திருடி சென்றனர். பணம் நகைகளை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களுக்கு மத்தியில் குப்பை தொட்டியை திருடி சென்ற இவர்களின் வினோத திருட்டு பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லாவரத்தில் குடும்பத்துக்கு தெரியாமல் கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்த பெண் விபரீத முடிவை எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே கணவருக்கு தெரியாமல் ஆன்லைன் செயலியில் கடன் வாங்கிய பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய நகை, ஆன்லைனில் வாங்கிய கடன் ஆகியவற்றை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து பணத்தை இழந்ததால் வனஜா என்ற பெண் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். இறப்பதற்கு முன் கணவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பெண் ஆடியோ அனுப்பியுள்ளார். மாமா, நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 2 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். 16 டியூ கட்டிட்டேன். இன்னும் 18 டியூ இருக்குது. அதை தான் காலையில் என்கொயரிக்கு கேட்க வந்தாங்க. அதுக்கும் குருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. நான் என்னோட நகையெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டேன். லோன் வாங்கின காசையும் ஷேர் மார்க்கெட்டில் தான் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் பெண்ணின் செல்போனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் சாலையில் சென்ற சிறுமிகளை தெருநாய்கள் கூட்டமாக சேர்ந்து துரத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் மதரசா சென்று வீடு திரும்பிய 2 சிறுமிகளை திருநாய் துரத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. நல்வாய்ப்பாக சிறுமிகள் இருவரும் அப்பகுதியில் உள்ள வீட்டில் நுழைந்து உயிர் தப்பினர். திருநாய் பிரச்சினை கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் மிகப்பெரிய விவகாரமாக நீடிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தினக்கூலி வேலைக்கு வரக்கூடிய பெண்களை கடத்தி பாலியல் சித்திரவதை செஞ்சிருக்கிறாரு இங்கு ஒரு வாலிபர். கேரளாவை சேர்ந்த சைக்கோ கொள்ளையன் தமிழகத்தில் நடத்திய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி இது. திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் மற்றும் காட்டாஸ்பத்திரி போன்ற பகுதிகளில் தினமும் காலை நேரத்தில் நூற்றுக்கணக்கான கட்டிட தொழிலாளர்கள் சாலையிலேயே கூலி வேலைக்காக காத்திருப்பது உண்டு. அப்படி பிழைப்பை தேடி வருபவர்களை கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் மேஸ்திரிகளும் தினக்கூலி அடிப்படையில் பணிக்கு அழைத்து செல்வது வழக்கம். அப்படிதான் சில நாட்களுக்கு முன்பு
காரில் அங்கு வந்த கேரளாவைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னுடைய சைட்டில் பணியாற்ற கொத்தனார் உள்ளதாகவும் அவருக்கு உதவுவதற்கு ஒரே ஒரு பெண் சித்தாள் மட்டும் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு காத்திருந்த ஒரு பெண் அந்த இளைஞரை நம்பி காரில் ஏறி தினக்கூலி வேலைக்கு சென்றுள்ளார். அவர்கள் சென்ற வாகனம் புறநகர் பகுதியை கடந்ததும் திடீரென ஒரு ஆளரவமற்ற இடத்தில் நின்றுள்ளது. திடீரென அந்த இளைஞர் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணை கொடூரமாக தாக்கியுள்ளார். அதன் பிறகு அந்த பெண் அணிந்திருந்த தங்க நகைகளை மிரட்டி பறித்தவர் அவரை நடு ரோட்டில் இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தனிப்படை அமைத்த போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆராய்ந்து கொள்ளையனின் காரை அடையாளம் கண்டுள்ளனர். தொடர்ந்து அந்த வாகனத்தை ட்ரேஸ் செய்த தனிப்படை போலீசார் கேரள மாநிலம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சஜு என்பவரை கைது செய்துள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் கூலி வேலைக்கு பெண்கள் தேவை என பொய் சொல்லி காரில் அழைத்து செல்லும் சஜு அவர்களை அடித்து சித்திரவதை செய்து நகை மற்றும் பணத்தை பறித்து வந்திருக்கிறார். அதோடு இவர் மீது ஏற்கனவே கேரள மாநிலம் இடுக்கி மற்றும் மூணாறு காவல் நிலையங்களில் இதே போன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கிய வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. பிடிப்பட்டவரின் செல்போனை ஆய்வு செய்தபோது காவல்துறையினர் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதில் கூலி வேலை என பொய் சொல்லி பெண்களை அழைத்து சென்று சித்திரவதை செய்தது மட்டுமின்றி அவர்களின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக அவிழ்த்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் தன் மீது போலீசில் புகார் அளித்தால் அந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக அந்த சைக்கோ கொள்ளையன் மிரட்டி வந்ததாகவும் தெரிகிறது. தற்போது சஜுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ள நிலையில் விரைவில் அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். சஜுவிடம் மேற்கொள்ள உள்ள கிடுக்குப்பிடி விசாரணைக்கு பிறகே இந்த சைக்கோ கொள்ளையன் எத்தனை பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொள்ளையடித்துள்ளார் என்கிற விவரமும் இவருக்கு பின்னால் வேறு ஏதேனும் மர்ம நபர்கள் உள்ளார்களா என்கிற விவரமும் தெரியவரும். கோவையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த ரவுடி கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு. அதை பார்க்கலாம். போலீசாரிடம் இருந்து தப்பி ஓட முயன்ற ரவுடிகளை மடக்கி பிடித்த போலீசார் அவங்களிடம் இருந்து பட்டாக்கத்தி, அரிவாள் ஆகியவையை பறிமுதல் செய்து விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. திருச்செந்தூர் கடலில் நீராடிய 10க்கும் மேற்பட்டோருக்கு கால் முறிவு ஏற்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் விடுமுறை என்பதால ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவில் கடலில் இன்று குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போ கடல்ல ஏற்பட்ட ராட்சத அலையில பல பக்தர்கள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுல 13 வயசு சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இந்த சம்பவம் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கடையில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கிற்குள் பாம்பு ஒன்று நுழைந்து கொண்டது. உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் போராடி பாம்பை மீட்டனர். அந்த பரபரப்பு காட்சிகள் பார்ப்போம். காதல் திருமணம் செய்து கொண்ட 2 மாதங்கள்ல மாமனார் மாமியார் மேல வரதட்சணை புகார் அளித்துள்ளார் மருமகள். காமாட்சி விளக்கு முதல் காஸ்ட்லி கார் வரை மாமியாரின் வரதட்சணை விஷ்லிஸ்டில் இருந்த பொருட்கள் என்னென்ன? திருமணமான 3 மாதத்தில் கணவரின் உறவினர்கள் வீட்டிற்கெல்லாம் ஜாலியாக விருந்திற்கு சென்றிருக்க வேண்டிய இளம்பெண் மாறாக கண்ணீரோடு மாமியார் மீது வரதட்சணை புகாரளிப்பதற்காக காவல் நிலையம் வந்துள்ளார். மாமியாரும் மாமனாரும் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வீடியோ ஆதாரங்களோடும் அவர்கள் பெத்த மகனையே கையோடு சாட்சியாக அழைத்து வந்து புகாரளித்துள்ள போதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியே இப்படி ஸ்டேஷன் வாசலில் பஞ்சாயத்தை கூட்டியுள்ளார். பெண் காவலரிடம் தனக்கான நீதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த இளம் பெண்ணின் பெயர் அனுப்பிரியா. ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியை சேர்ந்தவர். பிரபல சாப்ட்வேர் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வந்த அனுப்பிரியா வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜிம் உரிமையாளர் பிரவீன்குமார் என்பவரை காதலித்துள்ளார். பிரவீன்குமாரின் பெற்றோர் பிரபல ஆடியோ நிறுவனம் நடத்தி வருவதோடு அவரின் தாய் செல்வகுமாரி திருவள்ளூர் மாவட்ட அமமுக மகளிரணி செயலாளராகவும் உள்ளார். ஏரியாவில் அரசியல் பின்புலம் கொண்ட செல்வாக்கான குடும்பம் என்பதால் இவர்களின் காதல் திருமணம் வரை செல்லாது என்றே அனைவரும் நினைத்துள்ளனர். ஆனால் பிரவீன்குமார் அடம் பிடித்து பெற்றோரிடமிருந்து திருமணத்திற்கு கிரீன் சிக்னல் வாங்கிவிட இவர்களது திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோடு கடந்த ஜூன் மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. ஆனால் மகனின் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் செல்வகுமாரி அனுப்பிரியா குடும்பத்தினரிடம் எக்கச்சக்கமான நிபந்தனைகளை விதித்துள்ளார். 100 சவரன் தங்க நகை, 10 லட்சம் ரொக்க பணம், 1 கிலோ வெள்ளி, அன்றாட தேவைக்கு பயன்படுத்த ஒரு சிறிய கார் மற்றும் ஆடம்பர மற்றும் அரசியல் தேவைக்காக பயன்படுத்த எண்டேவர் போன்ற காஸ்ட்லி கார் என செல்வகுமாரியின் வரதட்சணை விருப்ப பட்டியலில் இருந்த பொருட்கள் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு என சொல்லும் வகையில் இருந்துள்ளது. அனுப்பிரியாவின் பெற்றோரும் மகளை பிரவீன்குமார் உயிருக்கு உயிராக காதலிப்பதால் அவர் நன்றாக பார்த்து கொள்வார் என நம்பி முதற்கட்டமாக 60 சவரன் நகை, ரூபாய் 7 லட்சம் பணம் மற்றும் 20 லட்சம் மதிப்பிலான கார் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் முதல் தட்டமுட்டு சாமான்கள் வரை அனைத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வாழ வாழ்த்தி அனுப்பியுள்ளனர். ஆனால் செல்வகுமாரியின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை. இதனைத் தொடர்ந்து காதலனை நம்பி வாழ வந்த அனுப்பிரியாவிடம் மாமியாருக்கே உரிய வரையறுக்கப்பட்ட குணாதிசய உரிமையோடு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளார். கடந்த 2 மாசமா என்னை டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணி என்னை பண்ணாத டார்ச்சர் இல்லை, கொலை மிரட்டல் இல்லை, அடிச்சதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. என்னால் டார்ச்சர் தாங்க முடியாமல் நான் நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆளுமனுக்கு வந்தேன். என்னோட 60 சவரன் நகை, இல்லை 40 சவரன் நகை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 7 லட்ச ரூபாய் பணத்தில் பாதி காசு அவங்க கிட்ட தான் இருக்குது. எதுவும் அவங்க ரிட்டர்னும் பண்ணலை, இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. நான் நேற்று ஆளுமனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஆளுமனில் எந்த ஒரு இதுவுமே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை. அனுப்பிரியாவின் குடும்பத்தினரும் பேசியபடி வரதட்சணை பெண்டிங்கை தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் சமீபத்தில் செல்வகுமாரி கேட்ட 1 கிலோ வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்ததும் மேற்கொண்டு டென்ஷனான செல்வகுமாரி
இதெல்லாம் என்னம்மா தம்மா தூண்டு இருக்கு என லோக்கலாக பேசி உதாசீனப்படுத்தியதோடு உடனடியாக இதனை எக்ஸ்சேஞ்ச் செய்து பிக் சைஸ் பொருட்களை வாங்கி வருமாறு கட்டளையிட்டுள்ளார். அந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் தேவையில்லம்மா, அதெல்லாம் எதுக்கு? குட்டி குட்டியெல்லாம் தேவையில்ல. குத்து விளக்கு, காமாட்சி அம்மா விளக்கு பெருசாக இருக்கட்டும், ஒரு சொம்பு தட்டு அது மாதிரி அதெல்லாம் குட்டி குட்டியாக தம்த்து அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் குத்துட்டு வேற மாற்றிக்குங்க. ஒரு கட்டத்தில் வரதட்சணை கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் பொறுமை இழந்த அனுப்பிரியா மாமியாரை எதிர்த்து உரிமை குரல் எழுப்பியுள்ளார். அதோடு அனுப்பிரியாவிற்கு சப்போர்ட்டாக செல்வகுமாரியின் மகனும் மனைவியோடு சேர்ந்து கொண்டு இதெல்லாம் ரொம்ப தப்புமா என அன்பாக அட்வைஸ் செய்துள்ளார். திருமணமான 2 மாதத்தில் மகன் மனைவி பக்கம் நின்று வாதாடியது செல்வகுமாரி அண்ணாதுரை தம்பதியை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதன் காரணமாக இருவரையும் வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்புமாறு வலியுறுத்தியுள்ளனர். அனுப்பிரியா வீட்டை காலி செய்ய வேண்டுமானால் வரதட்சணையாக கொடுத்த பணத்தையும் நகையையும் திருப்பித் தருமாறு கண்டிஷன் வைத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணை வைத்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பகீர் கிளப்பியுள்ளார் அனுப்பிரியா. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி பேர் சாவித்ரி, அவங்கள வச்சு என்னை கொலை மிரட்டல் விடுறதுலேருந்து சாப்பாடு போடாமல் கொடுமை பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. இவங்களோட தைரியத்தில் அந்த சாவித்ரியுமே சொல்லி என்னை உன்னை கொன்று பின்னாடி கார்டனில் பொச்சிருவேன், எங்கள் அம்மாக்காக நான் என்ன பண்ணுவேன்ட்டு மிரட்டல் விட்டுன்னு இருக்காங்க. இது மட்டுமின்றி தனக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளதால் தன்னை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதென செல்வகுமாரி மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக காசு 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 மட்டும்தான். நான் செத்தாலுமே போய் சாவு எழுதி வச்சுட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டுலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு இப்போ நடந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பேரெல்லாம் சொல்லி அவங்கள மாதிரி நான் செத்துனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ போய் சாவு, உன்னை எத்து போட்டு போயிடுவேன், நான் கட்சியில் இருக்கிறேன், என்னை எவனும் கேள்வி கேட்க முடியாது. 2 தினங்களுக்கு முன்பு நடந்த மாமியார் மருமகள் சண்டையில் செல்வகுமாரியும் அண்ணாதுரையும் தன்னை அடிக்க பாய்ந்த வீடியோவையும் அன்று கணவர் மட்டும் என்னை காப்பாற்றவில்லை என்றால் எனக்கு என்ன நடந்திருக்கும் என்றே தெரியாதென அதிர்ச்சியோடு அந்த வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளார். ஒருபுறம் காதல் மனைவி, மற்றொரு புறம் பெற்று வளர்த்தவர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட அஜய்குமாரின் இந்த வைரல் வீடியோவை பார்த்த அனைத்து குடும்பஸ்தன்களும் அவரின் பரிதாப நிலையை எண்ணி அனுதாபத்தை தெரிவித்துள்ளனர். ஆல்ரெடி 25 லட்சம் மதிப்பில் ஒரு கார் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இருந்துமே 60-70 லட்ச ரூபாய் காரு, சொகுசு கார் எண்டோ ஒன்று, அது இன்னும் லான்ச் ஆகல, அதுதான் வேணும், அது இப்போ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என் அக்கௌண்ட்டில் இப்போயே நீ போடணும், கார் எப்போ வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன், என் பேரில் தான் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இது அவங்க சொன்னாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆதாரத்தோடு புகாரளித்தும் பணியில் உள்ள பெண் காவல் அதிகாரிகள் தன்னுடைய மாமியாருக்கே சப்போர்ட் செய்வதாகவும் 15 நாட்களுக்குள் வீட்டை காலி செய்துவிட்டு கிளம்ப தங்களுக்கு கெடு விதிப்பதாகவும் அனுப்பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு அவங்க செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்காக அவங்க சைடில் தான் இவங்க கேஸை என் பக்கம் தான் திருப்ப பார்க்குறாங்களே தவிர நான் சொன்னதை எது ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை. நான் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவில் கேஸை என் மேலே திருப்பி இங்கே எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து கிளம்பணும், வீட்டிலேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நாங்கள் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டோ ஆடியோ ப்ரூஃபோ அவங்க பண்ண அடிக்க வந்த வீடியோ ப்ரூஃபோ எதையுமே விசாரணையே பண்ணவே இல்லை. இங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் நேம் வந்து லில்லி, அவங்க நேற்று ஒரு மாதிரி பேசினாங்க, இன்றைக்கி செல்வகுமாரி அண்ணாதுரை வந்ததுக்கப்புறமா ஒரு பேசுறாங்க. வேளாங்கண்ணி எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்த எங்க ஹஸ்பண்டா நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வர, உங்க அம்மா அப்பாக்கு எதிராக நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் தர, உங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவா நீ எதுக்கு நிக்கிறேன்னு கேட்டு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி 15 நாள்ல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து காலி பண்ணி போயிடுவீங்க, உங்க செல்வகுமாரி அண்ணாதுரை சொல்ற மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னோட 40 சவரன் நகை, 7 லட்ச ரூபாய் ரொக்கத்துல 3 லட்ச ரூபாய் அவங்க கையில தான் இருக்குது. இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்கினாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 20 சவரன் கேட்டு நான் அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், நீ இங்க இந்த ஸ்டேஷன்ல நீ வந்த இல்லை, இங்கேருந்தே நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஸ்டேஷன் உள்ளே என்னை த்ரெட்டனிங் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தனே தவிர என்னோட ஆடியோவோ வீடியோ எந்த ப்ரூஃப்மே ஸ்டேஷனில் என்னை விசாரிக்கவே இல்லை. இது மட்டுமின்றி தனக்கோ அல்லது தனது கணவரின் உயிருக்கோ ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு முழு காரணம் மாமியார் செல்வகுமாரியும் மற்றும் மாமனார் அண்ணாதுரையும்
மற்றும் அந்த வீட்டில் பணியாற்றும் பணிப்பெண் தான் என தெளிவுபடுத்தியுள்ளார். கணவருக்கோ எனக்கோ எதனா ஆச்சுன்னா முழுக்க செல்வகுமாரி அண்ணாதுரையும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணாதுரையும் இங்கே இன்ஸ்பெக்டர் லில்லி இருக்காங்கல்ல அவங்களும் கூட இருந்தவங்க வேளாங்கண்ணின்ற மேமும் தான் காரணம். நான் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன். நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி உங்கள் செல்வகுமாரி அண்ணாதுரையிலேருந்து அட்வொகேட் பேசினாங்க. நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போக வேணாமா, உங்களுக்கு சேஃப்டி கிடையாது, என்ன வேணால் நடக்குமா, நாளைக்கு நீங்கள் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க, இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லைனா உங்கள் அம்மா வீட்டில் யார் வீட்டில் போய் தங்கிக்கண்ணே என்னை மிரட்டினாங்க. வரதட்சணை கொடுமை புகாருக்கு காவல்துறையினர் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து பாடம் புகட்ட போகிறார்களா அல்லது இரண்டு தரப்பையும் சமாதானம் பேசி சேர்த்து வைத்து இந்த கதைக்கு தற்காலிகமாக சுபம் போட போகிறார்களா என்பது கூடிய விரைவில் தெரிந்துவிடும். ஸ்டேஷனில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதே மாதிரி அப்படியே மந்த்லி எல்லாரும் சாவுவாங்க, அதை எடுத்து நியூஸில் போடுறதுக்கு தான் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்களே தவிர ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு நிற்கும் போதே யாரும் நிற்கல. நான் இங்கே லீகலாக மூவ் பண்ணலாம் தான் நான் இங்கே வந்தேன். பட் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, பண்ணவும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் கோவிலில் திருடியதற்காக கொள்ளையன் சொன்ன காரணத்தை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கோவில்களில் தொடர்ந்து கொள்ளையடித்த உமேஷ் யாதவ் என்பவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் தனக்கு மனநோய், சரியாக மாதத்தில் 3 முறை திருடுவதை வழக்கமாக வைத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச போலீசார் அவரிடம் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 220க்கும் மேற்பட்டவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பனர் மாநிலத்தில் உள்ள கைபர் பாக்துன்கவா பகுதியில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இதில் சிக்கி 220க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீப் அவசர ஆலோசனை மேற்கொண்டு அத்தியாவசிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள கஷ்த்வாரில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் 60க்கும் மேற்பட்டோர் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மச்சையில் மாதா கோவிலுக்கு சுற்றுலா பயணிகள் பேருந்துகளில் பயணித்தனர். அப்பொழுது எதிர்பாராத நேரத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் பயணிகள் வந்த பேருந்துகள் விபத்திற்குள்ளானது. தொடர்ந்து நடைபெறும் மீட்பு பணிகளில் இதுவரை 60க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் முக்கிய நகர பகுதிக்குள் புகுந்து காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதியில் அங்கும் எங்கும் நடமாடியதால் மக்கள் அச்சமடைந்தனர். பொதுமக்களினுடைய தூக்கத்தை இழந்து கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். தொடர்ச்சியாக நகர பகுதிக்குள் நடமாடும் இந்த யானையை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் துரத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செர்பியாவில் அதிபருக்கு எதிராக நடைபெற்று வரும் தொடர் போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. இதனால் அந்நாட்டின் பல்வேறு நகரங்கள் போர்க்களமாக மாறியிருக்கு.